அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியில், அதாவது ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த குரு பகவான் அதிசார பெயர்ச்சியின் மூலமாக 4ஆம் வீடான மிதுனத்திலிருந்து 5ஆம் வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. புதன் பகவான் துலாம் ராசியிலும், செவ்வாய் பகவான் விருச்சக ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கும் பெயர்ச்சி அடைப்பார். இதுதான் இந்த மாத கோள்கள் மற்றும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். 5ஆம் வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி நடந்த காலகட்டங்களில் அந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 1, 9 மற்றும் 11ஆம் வீட்டில் படுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை ஜென்மஸ்தானத்தில் படும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இழந்த இழப்புகளையும் நஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தொழில் ரீதியாக நிறைய இழப்புகள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேங்க. என்னால் தொழிலை பண்ண முடியுமா, இதுக்கு மேலே என்னால் நடத்த முடியுமா, மற்றவங்க மத்தியில் மற்றவங்க பேசுன மாதிரி உன்னால் இல்லை இது பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் அது உண்மையாக நடந்துருமோ அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்துகிட்ருக்குங்க. அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் பண்ணுவீங்க. என்னென்ன விஷயங்கள் அடிஷ்னலாக பண்ணணும், ஒரு தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணும்போதோ அல்லது அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோ, அதில் சில செலவினங்கள் செய்கிறது, ஒரு முதலீடுகள் செய்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் பொருத்தமான காலகட்டங்களாக இருக்குங்க. நிறைய மாற்றம் செய்வீங்க. அந்த மாற்றங்கள் மூலமாக முன்னேற்றம் கண்டு அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாரித்து இழந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ ஜென்ம சனியால் நிறைய பேர் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த நிலை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஈடேறும். மற்றவங்க கூட பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தமாக தொழில் செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் தான் முதலாளி அப்படிங்கிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். வியாபார ரீதியாக அந்த இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைகள் அப்படிங்கிறது அகலுங்க. பிஸ்னஸை சரியாக பண்ண முடியல, அந்த இடத்துலேருந்து வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் மாற்றலாங்க. வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் வேணுங்க. ஏன்னா வேலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. வேலை செய்கிறேன் நானும் 10ஓட 11 நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த வேலையில் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சேலரி ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. உயர் அதிகாரிகளை கூட நம்மளோட சகஜமாக பேச மாட்டேங்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன காரணமோ, ஒரு வேளை ஜென்ம ராகு இருந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனையா அல்லது ஜென்ம சனியால் வந்த பிரச்சனையான்னு தெரியல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குதுங்க. செய்யாத தவறுக்கு சில நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிறேன். பிடிக்காத துறையில் சில நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குங்க. பிடிக்காத துறையில் எடுத்துகிட்டு போய் திணிக்கிறாங்க. இந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த நிலைகள்லாம் மாறும். புதுசாக வேலை கிடைக்குங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள், கூட இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாய் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உயர் அதிகாரிகள் உங்களோட வேலையை பாராட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம். இது வரைக்கும் 7ஆம் பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருந்து அவர் அந்த இடத்துல மாறிட்டார். ஓகேங்க, திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகிருச்சு இல்லையா? ஆனால் ஏன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது? எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டேங்க. பார்க்குற ஜாதகமெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒன்று வயசு ஜாஸ்தியாக இருக்குதுங்க, இல்லைனா தோஷம் இருக்கிற ஜாதகம், இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வந்துடுது. ஜாதகங்கள் எல்லாமே சேர்ந்து சதி பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு சரியான விதத்தை அமையலை. இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா? திருமண தடைகள் தீருமானா கட்டாயமாக தீரும். கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா ஒரு பெண் வாரிசு இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சோம். ஒரு ஆண் வாரிசு இருக்குது, பெண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே, அல்லது முதல் குழந்தையே எல்லா விதத்திலையும் தள்ளி போயிட்டுருக்கு. நிறைய டைம் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டோம், எதுவுமே எங்களுக்கு சாதகமாகவே இல்லை. 5ஆம் பாவகத்தில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சிங்க. இந்த 3 மாத காலகட்டங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். 5ஆம் இடத்துல குருவுடைய உச்சநிலை, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கும்போது
கண்டிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துங்க. வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும். பூர்வீக சொத்துக்களால் பங்காளிகள் மூலமாக இருந்த அந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அகலம். சகோதரர் மத்தியில் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. விலகி சென்ற நபர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட உங்களை நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுருக்கு, நான் எல்லா விதத்துலையும் பொறுமையாக போகக்கூடிய நபர்கள்னால என்னையவே கோவப்படுத்தி பார்க்குறாங்களே, வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் தான் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், நாத்தனார் ஒரு பக்கம், இந்த மாதிரி எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு எகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்குங்க. எந்த தவறுமே செய்யலாம் கூட சில நேரத்தில் அந்த தவறை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த லைஃபே வேண்டாம்னு சொல்லிட்டு சில பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டேன். அட்லீஸ்ட் நான் இன்றைக்கி எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியில்லையே தவிர நான் அமைச்சிக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து போகக்கூடிய லைஃப் நல்லா இருக்குமா, அல்லது என்னை தேடி வரக்கூடிய லைஃப் எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நபர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீரும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. இது வரைக்கும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. தான் விட்டுட்டு போன வாழ்க்கையை தன்னை தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடிய லைஃப் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களை தேடி வரக்கூடிய லைஃப் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான அனுபவங்களை மறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் எல்லா விதமான பலன் அப்படிங்கிறது இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பலத்தினால வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் இந்த நேரத்தில் பலன் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான யோகங்கள், நகை ஆபரணங்கள், அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. சொந்தமாக வீடு கட்டுவதற்கான முயற்சி, சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்காகவோ கடன் பட்டு இன்றைக்கி அந்த கடனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறேன், அந்த கடனை எப்படியாவது அடைக்கணுங்க, அதுக்குண்டான பண தேவைகள், நான் கேட்குற இடத்துல எனக்கு உதவிகள் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் கட்டாயம் உங்களுக்கு வந்து பண எதிர்பார்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருறதுனால கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுப்போம். மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள், நஷ்டங்கள், ஜென்ம சனி 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, வீண் விரயங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்துட்டே இருக்குது. ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. ஹெல்த்தில் முன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது. ஏதாவது தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீருங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு தெரிஞ்சு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியில் இதுவரை இருந்த அந்த ஞாபக மறதிகள் அகலும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும், உயர்கல்வி சென்று படிப்பதற்கான சூழலும், வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்க போதுங்க. ஏன்னா இந்த கடன் விஷயத்தில் சரி, ஒரு வேலை விஷயத்துலையும் சரிங்க, ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, கொஞ்சம் ஃபாரின் வந்து இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளணும் கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜென்ம சனி மேலே குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால அரசு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குங்க. டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க போது. சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா கோச்சார ரீதியான பலன்களாக மட்டும்தான். எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.